இன்றைக்கி நம்ம கருவேப்பிலையோட பெனிஃபிட் தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி சின்ன சின்ன டிப்ஸ் நான் உள்ளே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இப்போது நம்ம கருவேப்பிலையை நம்ம எப்படி யூஸ் பண்ணி நம்ம பெனிஃபிட் நல்லா இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கருவேப்பிலை நம்ம தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. இப்போ நமக்கு நரமுடி வராமல் சீக்கிரம் நல்லா கருப்பு முடியாவே இருக்கிறதுக்கும் இந்த கருவேப்பிலை நல்லா உதவியாக இருக்கும். இந்த கருவேப்பிலையை நம்ம பொடி பண்ணி வச்சு நம்ம சாப்பாடில் உள்ளேயும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கருவேப்பிலையை டெய்லி கொஞ்சமாக நிறையெல்லாம் சாப்பிடணும்ல, ஒரு 5-6 எதல் போல் சாப்பிட்டாலுமே நல்லது. முடி நல்லா கருன்னே இருக்கும். இப்போது இந்த கருவேப்பிலையை நம்ம அரைச்சி பேக்காக போட்டோன்னா இதில் நிறைய நாராக இருக்கிறதுனால நம்ம தலையில் அப்படியே போட முடியாது. அதனால் இதோட ஜூஸ் மாதிரி நம்ம எடுத்து நம்ம அப்ளை பண்ணோன்னா ஹேர் நல்லாவே இருக்கும். நமக்கும் சளி பிடிக்கிறது இதெல்லாம் செய்யவும் செய்யாது. நமக்கு தலையில் அரைச்சி அப்படியே இது பண்ணும்போது நமக்கு தலையில் தூசி நின்றுச்சுன்னா அப்போ நமக்கு முடியெல்லாம் கொட்டுற மாதிரி இருக்கும். இப்போ அதனால் நம்ம அதை எப்படி செஞ்சு போட்டால் நம்ம ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த்தாக நல்லா பார்த்துக்கலாம், நல்லா கருன்னே நம்ம முடியை வச்சுக்கலாம், நமக்கும் அழகாக நம்ம முடியை எப்படி நல்லா வளர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு தட்டை எடுத்து வச்சுருக்கேன், பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை நம்ம உருவி கொஞ்சமாக பிச்சு அதுக்குள்ளே ஒரு 4-5 கொத்து நீங்கள் உள்ளே போடுங்க. போட்டுட்டு நல்லா நீங்கள் கொஞ்சமாக பிச்சு போட்டாலுமே போதும், நல்லா சாரெலாம் அதிலேருந்து இறங்கிடும். நம்ம இப்போ இதில் கரெக்டாக 1 கிளாஸ் தண்ணி மட்டும் உள்ளே ஊற்றிக்கோங்க. இப்போ போதுமான அளவு நான் எடுத்துட்டேன். இப்போது கொஞ்சமாக பிச்சு மட்டும் உள்ளே போட்டுடுறேன். போட்டுட்டு அதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போது அது கொஞ்ச நேரம் கொதிச்சோன்னே அதில் இருக்க ஜூஸ்லாம் நல்லாவே இறங்கிடும். இப்போது அடுப்பில் வச்சிடுறேன் நான். நம்ம சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே நம்ம யார் வேணாலும் இந்த பேக்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு நிமிஷம் நம்ம அதை தேய்ச்சிட்டு அப்படியே நம்ம ட்ரை பண்ணி விட்டோன்னா காய வச்சிட்டோனாலே போதுமானது. நல்லா முடியும் நல்லாவே இருக்கும். அதனால நீங்கள் இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த டைமாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் ஈவினிங் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது அதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிடுறேன். இப்போ இந்த ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ வடிகட்டிட்டேன். இப்போ இது இந்த ஜூஸை நம்ம தலையில் அப்ளை பண்ணணும். இந்த பிளேட்டில் 1 கொத்து கருவேப்பிலை 1 இனுக்கு தான் நான் உருவி வச்சுருக்கிறேன். அது கூட கொஞ்சமாக கருப்பு திராட்சை, உலர் திராட்சை எடுத்துருக்கிறேன். ஒரு 2 பேரிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். இப்போது இந்த பேரிச்சம்பழம், கருவேப்பிலை, இந்த கருப்பு திராட்சையை நம்ம அப்படியே இன்டேக்காக எடுத்து சாப்பிட்றணும். அதை நம்ம காலையிலையோ மத்தியானமோ நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போ அதை எடுத்து நீங்கள் அப்படியே வாயில் போட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் மென்னுட்டே இருந்தீங்கன்னா அது நல்லாவே அந்த முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை நல்லா குறையிறது உங்களுக்கே தெரியும். இப்போது நான் அதை எப்படி அப்ளை பண்ணுற பாருங்களேன். நம்ம ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாலும் நீங்கள் ஊற்றினா நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இந்த மாதிரி தான், நம்ம ஸ்கேல்பில் ரொம்ப இருத்திலாம் நான் பண்ண மாட்டேன். அப்படியே லைட்டாக அந்த வாட்டர் அப்படியே நம்ம அப்ளை பண்ணி அந்த ஸ்கேல்பில் நமக்கு இது பட்டோடனேயே அந்த வேர்க்கால்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகி நல்லாயிருக்கும் அந்த இது. இப்போ நான் இப்படியே தான் அப்ளை பண்ணி விட்டுக்குவேன். இப்போது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இப்போ அது கொஞ்ச நேரம் நான் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்ததுன்னா 1 செகண்ட் தலையை நல்லா காய வைப்பேன். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஹோம்மேட் ஹேர் ஆயில் நான் அப்படியே வச்சு தலை சீவிக்குவேன். தலை சீவிட்டோன்னா நல்லாவே இருக்கும். அப்படியே நமக்கு பிசுன்னு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாமலாம் இருக்காது, நல்லாவே இருக்கும். நம்ம யாராக இருந்தாலும் நல்லா தலைமுடியை நம்மளும் வளர்க்கலாம். தலையிலேருந்து முடி கொட்டுறது எல்லாமே அப்பப்போ இருக்க தான் செய்யும். ஆனாலும் நம்ம மறுபடியும் வளர்த்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.